சொல்லுங்க சார். நேற்று வேற ஒன்றும் இல்லை, சுதந்திர தின விழாவில் நடிகர் திரிசாவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நேற்று வந்து முதல்வரோட பெற்றோர்கள் அருகே உட்கார வச்சு அந்த அது ஒரு பேசும் பொருளாக மாறி இருக்கு சமூக வலைதளம். இந்த நாடு எங்கே போய் கொண்டிருக்கிறது என்ற வினா எழுப்பப்பட்டிருக்கிறது. தலைமை பொறுப்பில் இருக்கிறவர்கள் வாழ்கிற சந்ததிகளுக்கு முன்னுதாரணமாக வாழ வேண்டிய தருணம். இதுதான் என்னுடைய பதில். அதுபோல நேற்று நயனா நயந்திரன் ஒரு கருத்து இருக்கு, அதுக்கு எதிர்ப்பு இருக்கு. அப்பாவை காணும், உங்க அம்மா கிட்ட போய் வீட்டுல கேளுங்க அப்படின்னா என்ன அவர் நான் நாகரிகமா தான் பேசுறேன்னு சொல்லியிருக்கிறாரு. நான் ஒரு நயனா நயந்திரன் சட்டமன்றத்துல தான் பார்த்துருக்கிறேன். அரசியல் கட்சியை தாண்டி சட்டமன்றத்துக்குள்ள ஒரு நாகரிகமா தான் பேசியிருக்கிறாரு. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே யதார்த்தமான ஒரு விஷயம்தான் அது. சரி, இப்போ திமுகவும் சரி, இப்போ அதிமுகவும் சரி, பாஜகவும் சரி, ரெண்டு பேர் மேலே எந்த ஒரு நடவடிக்கை தமிழக அரசு இதுவரை எடுக்கவே இல்லை. யார் மேல? திமுக மட்டும் பேசினா மட்டும் உடனடியாக நடவடிக்கை எடுத்து இந்த மாதிரி வழக்கு பாய்க்கிறது. எப்படி? யார் என்ன வழக்கு என்ன அலக்களிச்சிருக்காங்க? இப்போ நீங்க பேசுனதுக்கு வந்து இதெல்லாம் அலக்களிக்கிறதா? இல்ல, அவங்க மேலாம் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க, ஏன் கேட்குது? இதெல்லாம் அவங்க மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்களை எல்லாம் ஒரு கேள்விக்குறியாக்குவாங்க. இவங்க வாட்டுக்கு எதுவுமே நடக்காம இப்போ அவங்க புத்தனா இருந்துட்டா இவங்க யோக்கியதை எப்படி சொல்றது? சட்டமன்ற உறுப்பினர்கள் கார் வழங்கணும்னு சொல்லி ஒரு அதை எப்படி சொல்றாங்க? விஷயமா இன்னும் முழுமையா ஜீவோ வரல, வந்தா பார்க்கலாம். சரி சரி. ஊருக்கு போக முடியும். சரியா வந்துட்டாரு, இங்க வா. எத்தனை பிடிக்க இருக்கு